என் தங்கமே, சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் திடீரென தோன்றுவது ஒரு விபத்து அல்ல. அது காலத்தின் விளையாட்டும் அல்ல. அது ஆன்மாவின் ஒப்பந்தம். நம் கண்களுக்கு முன் அவர்கள் திடீரென்று வந்தது போல தோன்றினாலும் நம் ஆன்மா அவர்களை முன்பே அறிந்திருக்கும். அவர்கள் வரும் நேரம் மட்டும் இப்போது தான். அதனால் தான் அந்த சந்திப்பு நம்மை உடனே குலைக்கிறது. ஒரு பார்வை, ஒரு வார்த்தை, ஒரு மௌனம் கூட உள்ளே ஏதோ ஒன்றை நகர்த்தி விடுகிறது. சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் ஒரு கதையை ஆரம்பிக்க வருவதில்லை. அவர்கள் ஒரு அத்தியாயத்தை முடிக்க வருகிறார்கள். நாம் நீண்ட காலமாக சுமந்து வந்த ஒரு உணர்வை முடிக்க, ஒரு காயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வர, ஒரு பாடத்தை முழுமை செய்ய. அதனால் தான் அவர்கள் வந்ததும் நம் வாழ்க்கை அமைதியாக இருக்காது. உள்ளே மறைந்திருந்த எல்லாம் மேலே வரும். நாம் தயாராக இருக்கும் போதே அந்த மனிதர்கள் வருகிறார்கள். தயாராக இருக்கிறோம் என்பதன் அர்த்தம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதல்ல. உண்மையை சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்பதுதான். நம்முள்ளே ஒரு மாற்றம் ஆரம்பித்திருக்கும். பழைய தோல் சிதற தயாராக இருக்கும். அந்த நேரத்தில் தான் அந்த மனிதர்கள் தோன்றுகிறார்கள். சிலர் நம் வாழ்க்கையில் வெளிச்சம் போல வருகிறார்கள். நம்மை மீண்டும் சிரிக்க வைக்க, நம்மை நாமே நினைவூட்ட, நம்முள் இருந்த நம்பிக்கையை தூண்ட. அவர்களுடன் இருப்பது சுலபமாக இருக்கும். சுவாசம் போல இயல்பாக இருக்கும். அவர்கள் நம் வாழ்க்கையில் நீண்ட காலம் இருக்காமலும் போகலாம். ஆனால் அவர்கள் விட்டு செல்லும் வெளிச்சம் நீண்ட காலம் இருக்கும். சிலர் நம் வாழ்க்கையில் புயல் போல வருகிறார்கள். எல்லாவற்றையும் குலைக்க, நம் பொய்யான நம்பிக்கைகளை உடைக்க, நம்மை நாமே பார்த்து கொள்ள வைக்க. அவர்களால் வலி வரும், குழப்பம் வரும், கண்ணீர் வரும். ஆனால் அந்த புயலுக்கு பிறகு தான் நம் வாழ்க்கை தெளிவாகும். அவர்கள் தங்க வரவில்லை, மாற்ற வருகிறார்கள். நாம் சில நேரங்களில் கேட்போம், ஏன் இவர்கள் எனக்கு நடந்தார்கள் என்று. உண்மை என்னவென்றால் அவர்கள் நமக்கு நடக்கவில்லை. அவர்கள் நமக்காக நடந்தார்கள். நம் வளர்ச்சிக்காக, நம் ஆன்மாவின் அடுத்த நிலைக்காக. அந்த நேரத்தில் அது புரியாது. காலம் கடந்த பிறகே அந்த அர்த்தம் மெதுவாக வெளிப்படும். சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை நம்மிடமிருந்து பிரித்து விடுவார்கள். முன்பு பிறருக்காக வாழ்ந்த நம்மை மீண்டும் நம்மிடமே திருப்பி விடுவார்கள். அவர்களுடன் ஏற்பட்ட வலி நம்மை சுயமரியாதைக்கு அழைத்து செல்லும். எல்லைகள் வைக்க கற்றுக்கொடுக்கும். இல்லை என்று சொல்ல கற்றுக்கொடுக்கும். சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வந்து நம்முள் இருந்த குழந்தையை எழுப்புவார்கள். மறந்த சிரிப்பை, மறந்த கனவுகளை, மறந்த மென்மையை. அவர்களுடன் இருந்தால் நாம் பாதுகாப்பாக இருப்பது போல உணர்வோம். அது நிரந்தரம் அல்ல என்றாலும் அந்த அனுபவம் உண்மையானது. அது நமக்கு நாமே எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. நாம் ஒருவரை சந்தித்ததும் அவரிடம் ஏன் இவ்வளவு ஈர்ப்பு வருகிறது என்று புரியாமல் போகலாம். அது காதல் அல்லாத நேரங்களிலும் நடக்கும். அந்த ஈர்ப்பு ஆன்மாவின் நினைவு. ஒரே பாடத்தை கற்றுக்கொள்ள வந்த இரண்டு ஆன்மாக்கள் ஒருவரை ஒருவர் அடையாளம் காணும் தருணம். சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை கண்ணாடி போல காட்டுவார்கள். நம் நல்லதும் கெட்டதும் தெளிவாக தெரியும். அந்த உண்மை பார்க்க கடினமாக இருக்கும். அதனால் தான் அந்த உறவுகள் சிரமமாக இருக்கும். ஆனால் அந்த கண்ணாடி இல்லாமல் நாம் நம்மை முழுமையாக பார்க்க முடியாது. சிலர் நம் வாழ்க்கையில் திடீரென வந்து நம்மை விட்டு திடீரென போய்விடுவார்கள். அதனால் நாம் குழம்புவோம், கோபப்படுவோம், ஏமாற்றம் அடைவோம். ஆனால் அவர்கள் தங்க வேண்டிய நேரம் முடிந்துவிட்டது. அவர்கள் விட்டு செல்லும் இடம் தான் நமக்கான இடம். அந்த இடத்தில் தான் புதிய நீ உருவாகும். நாம் சில நேரங்களில் அந்த மனிதர்களை பிடித்து கொள்ள முயற்சிப்போம். அவர்கள் இல்லாமல் நாம் முழுமையில்லை என்று நம்புவோம். ஆனால் அவர்கள் நம்மை முழுமையாக்க வரவில்லை. நம்முள் இருந்த முழுமையை நினைவூட்ட வருகிறார்கள். அந்த உண்மை புரிந்ததும் பிடிப்பு தளரும். சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வந்து நம் நம்பிக்கையை சோதிப்பார்கள். உலகம் மீது, மனிதர்கள் மீது, தெய்வம் மீது. அந்த சோதனை கடினமாக இருக்கும். ஆனால் அந்த சோதனையின் முடிவில் நம் நம்பிக்கை வெளிப்புறத்தில் இல்லாமல் உள்ளே நகரும். அதுவே உண்மையான ஆன்மீக வளர்ச்சி.
நாம் சந்திக்கும் ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையில் ஒரு வேடம். சிலர் ஆசிரியர்கள், சிலர் நண்பர்கள், சிலர் காயங்கள், சிலர் மருந்து. யார் எது என்பதை அந்த தருணத்தில் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் எல்லோரும் தேவையானவர்களே. சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை உடைப்பது போல தோன்றும். ஆனால் அவர்கள் உண்மையில் நம் ஆன்மாவின் கதவுகளை உடைக்கிறார்கள். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும்போது தான் ஒளி உள்ளே வரும். அந்த ஒளி தான் நம்மை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும். நாம் சிலரை மறக்க முடியாமல் தவிப்போம். அவர்கள் இல்லாத இடங்களிலும் அவர்களை உணர்வோம். அது பற்றுதல் மட்டும் அல்ல, அவர்கள் விட்டுச் சென்ற பாடம் இன்னும் நம்முள் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம். சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் திடீரென தோன்றுவது நம் வாழ்க்கை சீராக இருக்கும்போது அல்ல. பெரும்பாலும் நாம் குழப்பத்தில் இருக்கும்போது, தேடலில் இருக்கும்போது, உடைதலின் அருகில் இருக்கும்போது. அந்த நேரத்தில் தான் வழிகாட்டிகள் வருகிறார்கள். அவர்கள் மனித ரூபத்தில். நாம் அவர்களை ஆசீர்வாதம் என்று நினைத்தாலும் சரி, சாபம் என்று நினைத்தாலும் சரி, காலம் கடந்த பிறகு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். அவர்கள் இல்லாமல் நாம் இன்றைய நாம் ஆக முடியாது என்று. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் திடீரென வந்த மனிதர்களை குறை சொல்லாதே. அவர்கள் உன் பயணத்தின் ஒரு பகுதிதான். சிலர் கையை பிடித்து நடக்க, சிலர் தள்ளிவிட. இரண்டும் தேவையே. நீ சந்தித்த ஒவ்வொரு ஆன்மாவும் உன்னை சற்றே மாற்றியுள்ளது. உன் பார்வையை, உன் இதயத்தை, உன் எல்லைகளை. அந்த மாற்றங்கள் தான் உன் வாழ்க்கையை உயிரோட்டமாக்குகின்றன. ஒருநாள் நீ பின்னால் திரும்பி பார்த்தால் புரியும். அந்த திடீர் சந்திப்புகள் எல்லாம் சீரற்றவை அல்ல என்று. அவை அனைத்தும் உன்னை இங்கு கொண்டு வரத்தான். இவ்வளவு ஆழமாக உணரும் மனிதனாக, இவ்வளவு உண்மையாக வாழும் ஆன்மாவாக. உன் வாழ்க்கையில் வரும் மனிதர்கள் நிலையாக இருந்தாலும் தற்காலிகமாக இருந்தாலும் அவர்களின் பணி ஒன்றுதான். உன்னை உன்னிடமே கொண்டு வர. அதை அவர்கள் செய்து விட்டார்கள். அதனால் அவர்களை நன்றி சொல்லி மனதில் விடுவி. உன் பயணம் தொடர்கிறது. இனியும் சிலர் வருவார்கள், சிலர் போவார்கள். ஆனால் இப்போது நீ தெரிந்து கொண்டிருக்கிறாய், யாரும் வெறுமனே வருவதில்லை என்று. ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு அர்த்தம். அந்த அர்த்தமே உன் ஆன்மாவின் வளர்ச்சி. என் தங்கமே, அந்த அர்த்தங்களை நீ எல்லா நேரமும் உடனே உணர முடியாது. சில சந்திப்புகள் முடிந்த பிறகே பேச ஆரம்பிக்கும். அவர்கள் இல்லாத வெற்றிடத்தில் தான் அவர்கள் ஏன் வந்தார்கள் என்று புரியும். அந்த வெற்றிடம் வலியாய் இருக்கும். ஆனால் அந்த வலிக்குள் தான் உண்மை மறைந்திருக்கும். சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை நம்முடைய பழைய கதைகளுக்குள் இழுத்துச் செல்வார்கள். நாம் மறந்துவிட்டோம் என்று நினைத்த காயங்களை மீண்டும் தொடுவார்கள். அது தண்டனை போல தோன்றும். ஆனால் உண்மையில் அது சிகிச்சை. குணமாக வேண்டிய இடத்தை காட்டும் ஒரு விரல். நாம் சிலரை சந்தித்ததும் அவர்களிடம் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் போல தோன்றும். இதயம் திறக்கப்படும், நாக்கு தளரும். அது சாதாரண நெருக்கம் அல்ல. அது ஆன்மாவின் நினைவு. பாதுகாப்பாக இருக்கிறேன் என்ற உணர்வு. அந்த பாதுகாப்பு சில நேரம் நீண்ட காலம் இருக்காது. ஆனால் அந்த உணர்வு உண்மை. சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை உயர்த்த மாட்டார்கள். அவர்கள் நம்மை தாழ்த்துவார்கள் போல தோன்றும். நம் மதிப்பை கேள்விக்குள்ளாக்குவார்கள். நம்மை சந்தேகிக்க வைப்பார்கள். அந்த அனுபவம் கடினம். ஆனால் அதற்கு பிறகு தான் நாம் நம்முடைய மதிப்பை நாமே நிர்ணயிக்க ஆரம்பிப்போம். பிறர் பார்வையில் இருந்து விடுபடுவோம். சிலர் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை நேசிக்கிறார்கள். ஆனால் அந்த நேசம் நம்மை அடிமையாக்கும். நம்மை நாமே மறக்க வைக்கும். அந்த நேசம் முடிந்ததும் நாம் சிதறி போவோம். ஆனால் அந்த சிதறலின் பிறகு தான் நாம் நம்மை மீண்டும் சேர்க்க கற்றுக்கொள்வோம். அதுவே சுயநேசத்தின் ஆரம்பம். சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வந்து எதையும் செய்யாமல் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். அவர்கள் இருப்பே போதும். ஒரு பார்வை, ஒரு மௌனம், ஒரு சிரிப்பு. அந்த சின்ன தருணங்கள் நம் உள்ளே பெரிய மாற்றங்களை விதைக்கும். அந்த விதைகள் எப்போது முளைக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவை வீணாக போவதில்லை. நாம் சில நேரங்களில் கேட்போம், ஏன் இவர்கள் இவ்வளவு சீக்கிரம் போய்விட்டார்கள் என்று.
அந்த போக்கில் தான் பதில் இருக்கிறது. அவர்கள் செய்ய வேண்டியதை செய்துவிட்டார்கள். அவர்கள் இருக்க வேண்டிய நேரம் முடிந்துவிட்டது. அவர்கள் தங்கியிருந்தால் நாம் வளர மாட்டோம். சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை நம் எல்லைகளுடன் பழக வைப்பார்கள். எங்கு நிறுத்த வேண்டும், எங்கு விலக வேண்டும், எங்கு இல்லை என்று சொல்ல வேண்டும். அந்த பாடம் எளிதாக கற்றுக்கொள்ள முடியாதது. அதனால் தான் அந்த உறவுகள் சிரமமாக இருக்கும். நாம் சிலரை மறக்க முடியாமல் தவிப்போம். அது அவர்கள் பெரியவர்கள் என்பதால் அல்ல, அவர்கள் நம்மை மாற்றியதால். மாற்றம் எப்போதும் ஒரு தடயத்தை விட்டு போகும். அந்த தடயம் தான் நினைவாக மாறுகிறது. சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வந்து நம் நம்பிக்கையை முற்றிலும் உடைப்பார்கள். நாம் உலகத்தை பார்த்த பார்வையே மாறும். அந்த உடைதல் மிகவும் வலிக்கும். ஆனால் அந்த உடைந்த இடத்தில் தான் நம்முடைய உண்மையான நம்பிக்கை உருவாகும். மனிதர்களில் அல்ல, சூழ்நிலைகளில் அல்ல, நம்முள். நாம் சில நேரங்களில் அந்த மனிதர்களை குற்றம் சொல்லி தப்பிக்க முயற்சிப்போம். அவர்கள் தான் காரணம் என்று. அது இயல்பு. ஆனால் ஒரு கட்டத்தில் புரியும், அவர்கள் ஒரு தூண்டி மட்டுமே. மாற்றம் நம்முள் தான் நடந்தது. சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை நம்முடைய பலவீனங்களை எதிர்கொள்ள வைப்பார்கள். நாம் மறைத்த பயங்கள், பேசாமல் விட்ட ஆசைகள், ஒடுக்கிய கோபங்கள் எல்லாம் வெளியில் வரும். அந்த வெளிப்பாடு அசிங்கமாக தோன்றலாம், ஆனால் அது சுத்திகரிப்பு. சிலர் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை காப்பாற்றுவது போல தோன்றும். அந்த நேரத்தில் அவர்கள் தான் நம்முடைய உலகம் போல இருக்கும். ஆனால் ஒரு நாள் அவர்கள் விலகுவார்கள். அப்போது புரியும், அவர்கள் நம்மை காப்பாற்ற வரவில்லை, நம்மை நாமே காப்பாற்ற கற்றுக் கொடுக்க வந்தார்கள். நாம் சில நேரங்களில் அவர்களிடம் இருந்து விடுபட முடியாமல் தவிப்போம். நினைவுகள், பழக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் சங்கிலிகள் போல இருக்கும். அந்த சங்கிலிகளை உடைப்பது வலியாக இருக்கும். ஆனால் உடைத்த பிறகு தான் சுவாசம் சுதந்திரமாகும். சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை அமைதியாக விடமாட்டார்கள். எப்போதும் ஏதோ கலக்கம், ஏதோ குழப்பம். அது நல்லதல்ல போல தோன்றும். ஆனால் அந்த கலக்கம் தான் நம்மை தேட வைக்கும், நம்முடைய உண்மையான பாதையை நோக்கி. சிலர் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை நேசிப்பார்கள். ஆனால் நம்முடைய உண்மையை நேசிக்க மாட்டார்கள். அவர்கள் நம் சாத்தியத்தை மட்டும் விரும்புவார்கள். அந்த வேறுபாடு புரியும் போது வலி வரும். ஆனால் அதே நேரத்தில் தெளிவும் வரும். இனி யாரிடம் என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை நம்முடைய நிழலுடன் சந்திக்க வைப்பார்கள். நாம் ஒப்புக்கொள்ள விரும்பாத பக்கங்கள், பொறாமை, கோபம், பற்றுதல். அந்த நிழலை பார்த்து நாம் பயப்படலாம். ஆனால் அந்த நிழலை ஏற்றுக்கொண்ட நாளில் தான் நாம் முழுமையாக மாறுகிறோம். நாம் சந்திக்கும் எல்லா மனிதர்களும் நம்மோடு என்றும் வர வேண்டியதில்லை. சிலர் ஒரு திருப்பம் வரை தான். அந்த திருப்பத்தை அடைந்ததும் அவர்கள் வழி மாறுவார்கள். அதை ஏற்றுக்கொள்வதே ஆன்மாவின் முதிர்ச்சி. சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை நம் உணர்வுகளுக்கு உண்மையாக இருக்க கற்றுக் கொடுப்பார்கள். பிறரை திருப்திப்படுத்தாமல், தன்னை இழக்காமல். அந்த பாடம் கடினம். ஆனால் அது கற்றுக்கொண்டால் வாழ்க்கை எளிதாகிறது. நாம் சில நேரங்களில் அந்த மனிதர்களை மறக்க வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் மறக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரிந்து கொண்டால் போதும். புரிதல் வந்ததும் பிடிப்பு தானாகவே தளரும். சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை மௌனத்தின் மதிப்பை கற்றுக் கொடுப்பார்கள். எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை. எல்லாவற்றையும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை. நாம் சிலரை சந்தித்த பிறகு நம் வாழ்க்கை 2 பகுதிகளாக பிரிகிறது. அவர்களுக்கு முன், அவர்களுக்கு பின். அந்த பிரிவு தான் மாற்றத்தின் அடையாளம். அந்த மாற்றத்தை எதிர்க்காதே. சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை நேசிக்க தகுதியானவர்களாக உணர வைப்பார்கள். நாம் இதுவரை நம்மை குறைவாக நினைத்திருந்தால். அந்த உணர்வு தான் அவர்கள் கொடுத்த மிகப்பெரிய பரிசு. சிலர் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை விட்டு செல்லும்போது ஒரு வெறுமை மட்டும் இல்லை, ஒரு விழிப்பு இருக்கும். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவு.
அந்த தெளிவு தான் அவர்கள் விட்டுச் சென்ற சுவடு. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் திடீரென தோன்றிய மனிதர்களை நினைத்து குழம்பாதே. அவர்கள் அனைவரும் உன் ஆன்மாவின் பாடத்திட்டத்தின் ஒரு பகுதி. சிலர் தேர்வு, சிலர் பயிற்சி, சிலர் இறுதி பாடம். நீ ஒவ்வொரு சந்திப்பிற்கும் பிறகு மாறியிருக்கிறாய். சற்றே ஆழமாக, சற்றே உண்மையாக, சற்றே விழிப்புடன். அந்த மாற்றமே அந்த சந்திப்பின் நோக்கம். உன் வாழ்க்கையில் இனி வரும் சந்திப்புகளும் இப்படித்தான் இருக்கும். சிலர் மென்மையாக, சிலர் கடினமாக. ஆனால் நீ இப்போது தெரிந்து கொண்டிருக்கிறாய், யாரும் தற்செயலாக வருவதில்லை என்று. ஒவ்வொருவரும் ஒரு அர்த்தத்துடன் தான் வருகிறார்கள். அந்த அர்த்தத்தை நீ உடனே புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. காலம் அதை உனக்கே விளக்கிவிடும். அதுவரை உன் இதயத்தை மூடாதே. ஆனால் உன்னை இழக்கவும் விடாதே. உன் ஆன்மா உன்னை சரியான மனிதர்களிடம் தான் அழைத்துச் செல்கிறது. அவர்கள் தங்கினாலும் சரி, சென்றாலும் சரி, அவர்கள் உன்னை உன்னிடம் இன்னும் நெருக்கமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுவே போதும். என் தங்கமே, அந்த நெருக்கம் சில நேரங்களில் பயத்தை உண்டாக்கும். இவ்வளவு ஆழமாக ஒருவர் என்னை தொட முடிகிறதே என்ற எண்ணம். அந்த பயம் வந்தால் அதை தள்ளிவிடாதே. அது உன் இதயம் இன்னும் திறந்திருக்கிறது என்பதற்கான சான்று. மூடப்பட்ட இதயத்திற்கு பயம் வராது. அது எதையும் உணராது. நீ உணர்கிறாய். அதனால் தான் நீ உயிரோடு இருக்கிறாய். சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வந்து நம் மௌனத்தை பேச வைப்பார்கள். நாம் எவ்வளவு சொல்ல முயன்றாலும் சொல்ல முடியாததை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அந்த புரிதல் நம்மை தளர வைக்கும். அது நம்மை பாதுகாப்பாக உணர வைக்கும். அந்த பாதுகாப்பு தான் நம்மை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்கிறது. சிலர் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை நம்முடைய பழைய வாக்குறுதிகளை நினைவூட்டுவார்கள். நம்மிடம் நாமே செய்த வாக்குறுதிகள். இனி இப்படிச் சுமக்க மாட்டேன். இனி இப்படிச் சாகசம் செய்ய மாட்டேன். இனி இப்படிச் சுருங்க மாட்டேன். அந்த மனிதர்கள் அந்த வாக்குறுதிகளை செயல்படுத்த வைக்க வருகிறார்கள். சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை நம்முடைய மதிப்பை உணர வைப்பார்கள். அவர்கள் நம்மை எப்படி பார்க்கிறார்கள் என்பதன் மூலம் அல்ல, அவர்கள் நம்மை எப்படி நடத்துகிறார்கள் என்பதன் மூலம். அந்த நடத்தையில் இருக்கும் மரியாதை நம்மை நாமே மரியாதை செய்ய கற்றுக் கொடுக்கிறது. சிலர் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை நம்முடைய பொறுமையின் எல்லைக்கு அழைத்துச் செல்வார்கள். அதை கடந்து போக வைப்பார்கள். அந்த இடத்தில் தான் நாம் உணர்வோம், இனி இல்லை என்று. அந்த இல்லை தான் ஒரு புதிய தொடக்கம். அந்த இல்லை தான் உன் சுயமரியாதையின் குரல். சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை நேசிப்பார்கள். ஆனால் அந்த நேசம் நம்மை சோதிக்கும். நீ உன்னை இழக்காமல் நேசிக்க முடியுமா என்று. நீ உன் எல்லைகளை வைத்துக்கொண்டு நேசிக்க முடியுமா என்று. அந்த சோதனையை கடந்து வந்தால் நேசம் இனிமையாக மாறும். கடக்க முடியவில்லை என்றால் அது பாடமாக மாறும். சிலர் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை நம்முடைய நிழலோடு நண்பனாக்குவார்கள். நாம் எப்போதும் மறைத்த பக்கங்களை அவர்கள் வெளிச்சம் போடுவார்கள். அந்த வெளிச்சம் கண்களை கூச வைக்கும். ஆனால் அந்த வெளிச்சம் இல்லாமல் முழுமை இல்லை. நிழலும் வெளிச்சமும் சேர்ந்து தான் மனிதன். சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை நம்முடைய தைரியத்தை சோதிப்பார்கள். உண்மையை சொல்லும் தைரியம், விலகும் தைரியம், தனியாக நிற்கும் தைரியம். அந்த தைரியம் பிறந்ததும் வாழ்க்கை இனி பழையபடி இருக்காது. சிலர் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை நம்முடைய மௌனத்தின் சக்தியை கற்றுக் கொடுப்பார்கள். பேசாமல் இருப்பது தோல்வி அல்ல என்பதை, எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை. அந்த மௌனம் உன் உள்ளே ஒரு பாதுகாப்பு வட்டத்தை உருவாக்கும். சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை நம்முடைய கடந்த காலத்துடன் சமாதானம் செய்ய வைப்பார்கள். மன்னிப்பின் வழியாக அல்ல, புரிதலின் வழியாக. ஏன் அப்படி நடந்தது என்பதை உணர வைப்பார்கள். அந்த உணர்வில் தான் கடந்த காலத்தின் கூர்மை கரையும். சிலர் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை நம்முடைய எதிர்காலத்தை நினைக்க வைப்பார்கள். பயத்துடன் அல்ல, நம்பிக்கையுடன். உன்னால் இதை செய்ய முடியும் என்று சொல்லாமல் கூட அவர்களின் இருப்பே அதை நமக்கு உணர வைக்கும்.
சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை நம்முடைய உடலோடு இணைப்பார்கள். நாம் மறந்த சுவாசத்தை நினைவூட்டுவார்கள். ஓய்வின் மதிப்பை காட்டுவார்கள். உடல் ஆன்மாவின் வீட்டென்று உணர வைப்பார்கள். சிலர் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை நம்முடைய உள்ளுணர்வை நம்ப வைப்பார்கள். மனம் சொல்வதை விட உள்ளே ஒரு மென்மையான குரல் பேசும். அந்த குரலை கேட்க ஆரம்பித்தால் தான் வாழ்க்கை சீராகும். சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை நம்முடைய உண்மையை மறைக்க முடியாத நிலைக்கு கொண்டு வருவார்கள். போய் சுமக்க முடியாது. முகமூடி தாங்க முடியாது. அந்த நேரத்தில் தான் உண்மை வெளிப்படும். அது வலியாக இருந்தாலும் விடுதலையாக இருக்கும். சிலர் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை நம்முடைய வேகத்தை குறைக்க வைப்பார்கள். ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கையில் நிறுத்தி மூச்சு விட வைப்பார்கள். அந்த நிறுத்தம் தான் நம்மை நாமே பார்க்க வைக்கும். சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை நம்முடைய கனவுகளை மீண்டும் உயிர்ப்பிப்பார்கள். நாம் சாத்தியம் இல்லை என்று நினைத்ததை சாத்தியமாக உணர வைப்பார்கள். அந்த உணர்வு தான் நம்மை மீண்டும் எழ வைக்கும். சிலர் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை நம்முடைய வலியோடு இருக்க கற்றுக் கொடுப்பார்கள். ஓடாமல், மறைக்காமல். அந்த உடன்பாடு தான் குணமடையும் தொடக்கம். சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை நம்முடைய மகிழ்ச்சியை சிறிய விஷயங்களில் காண வைப்பார்கள். ஒரு சிரிப்பு, ஒரு தேநீர், ஒரு அமைதி. அந்த சிறிய தருணங்களில் தான் வாழ்க்கையின் பெரிய உண்மை மறைந்திருக்கும். சிலர் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை நம்முடைய அன்பின் அளவை உணர வைப்பார்கள். நாம் நினைத்ததை விட நாம் அதிகமாக நேசிக்க முடியும் என்பதை. அந்த உணர்வு நம்மை மென்மையாக்கும். சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை நம்முடைய எல்லைகளை மதிக்க கற்றுக் கொடுப்பார்கள். நாமே நம்மை மதித்தால் தான் பிறரும் மதிப்பார்கள் என்பதை. சிலர் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை நம்முடைய தனிமையை நண்பனாக்குவார்கள். தனியாக இருப்பது வெறுமை அல்ல என்பதை. அது ஒரு புனிதமான இடம் என்பதை. சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை நம்முடைய வாழ்க்கையை எளிமையாக்க வைப்பார்கள். தேவையற்ற சுமைகளை கழற்றி வைக்க வைப்பார்கள். அந்த எளிமை தான் அமைதிக்கு வழி. சிலர் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை நம்முடைய உண்மையான தேவைகளை கேட்க வைப்பார்கள். என்ன வேண்டும், என்ன வேண்டாம். அந்த தெளிவு தான் திசை. சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை நம்முடைய நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்ப வைப்பார்கள். அது பிறரின் மீது அல்ல, நம்முடைய பயணத்தின் மீது. சிலர் நம் வாழ்க்கையில் வந்து நம்மை நம்முடைய வாழ்க்கையை நாமே தேர்வு செய்ய வைப்பார்கள். சூழ்நிலைகளால் அல்ல, பயங்களால் அல்ல, உண்மையால். என் தங்கமே, இவ்வளவு சந்திப்புகளின் பின்னால் ஒரு உண்மை இருக்கிறது. வாழ்க்கை நம்மை தனியாக விட்டுவிடுவதில்லை. தேவையான நேரத்தில் தேவையான முகங்களை அனுப்புகிறது. சிலர் கையை பிடிக்க, சிலர் கண்ணாடி காட்ட, சிலர் தள்ளிவிட, எல்லாம் உன்னை உன்னிடம் கொண்டு வர. நீ இப்போது இதை படிக்கும் தருணமும் ஒரு சந்திப்பே. உன் உள்ளே ஒரு வார்த்தை விழுந்திருக்கலாம். அது போதும். அந்த வார்த்தை உன் உள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கும். காலம் அதை வளர்க்கும். உன் வாழ்க்கையில் இனி வரும் சந்திப்புகளை பயத்துடன் பார்க்காதே. விழிப்புடன் பார். உன் இதயத்தை திறந்து வை. ஆனால் உன் மையத்தை இழக்காதே. உன் ஆன்மா உன்னை பாதுகாத்து கொண்டே தான் கற்றுக் கொடுக்கிறது. நீ யாரை சந்தித்தாலும் ஒரு விஷயம் நினைவில் வை. அவர்கள் உன் வாழ்க்கையின் முழு அர்த்தம் அல்ல. அவர்கள் உன் பயணத்தின் ஒரு குறிப்பு. அந்த குறிப்புகளை நீ மதித்து செல்லும் போது தான் உன் பாதை தெளிவாகும். உன் வாழ்க்கையில் வந்தவர்கள் போனவர்கள் எல்லாரும் உன் கதையில் ஒரு வரி தான். ஆனால் அந்த வரிகள் சேர்ந்து தான் ஒரு ஆழமான கதை உருவாகிறது. அந்த கதையின் நாயகன் நீ. அந்த உண்மையை மறக்காதே என் தங்கமே. சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் திடீரென தோன்றுவது சாத்தியமில்லாத ஒரு ஏற்பாடு போல தோன்றலாம். ஆனால் ஆன்மாவின் பார்வையில் அது துல்லியமான நேரம். நீ உள்ளுக்குள் மாற்றம் அடையும் தருணத்தில் தான் சில முகங்கள் உன்முன் தோன்றும். அவர்கள் வருவது உன்னை நிரப்ப அல்ல, உன்னை நினைவூட்ட. நீ யார், நீ என்ன மறந்தாய், நீ எதை இனி சகிக்க வேண்டாம் என்பதை மெதுவாக காட்ட. சிலர் ஒளி போல வருவார்கள். உன் இருளில் சிறு விளக்காக மின்னுவார்கள்.
அவர்களுடன் பேசும்போது உன் உள்ளம் சுவாசிக்கத் தொடங்கும். நீ தனியாக இல்லை என்ற உணர்வு பிறக்கும். அவர்கள் நீண்ட காலம் தங்காமல் போகலாம். ஆனால் அவர்கள் விட்டுச் செல்லும் நம்பிக்கை நீண்ட நாள் இருக்கும். அது தான் அவர்களின் பணி. சிலர் கண்ணாடி போல வருவார்கள். உன் உள்ளே மறைந்திருந்த காயங்களை உனக்கே காட்டுவார்கள். அவர்களின் வார்த்தைகள் வலிக்கலாம். அவர்களின் நடத்தை குழப்பலாம். ஆனால் அந்த வலி உன்னை சிதைக்க வரவில்லை. உன்னை சுத்தம் செய்ய வந்தது. அந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையில் தங்கினாலும் போகினாலும் அவர்கள் உனக்கு கொடுத்த விழிப்புணர்வு போகாது. சில மனிதர்கள் பழைய ஜென்ம நினைவுகள் போல தோன்றுவார்கள். முதல் சந்திப்பிலேயே ஒரு நெருக்கம், ஒரு நம்பிக்கை, காரணம் தெரியாத ஈர்ப்பு. அது வெறும் உணர்ச்சி அல்ல, அது ஆன்மாவின் அடையாளம். நீ ஏற்கனவே அந்த ஆன்மாவை அறிந்திருப்பாய். இப்பொழுது மீண்டும் சந்திக்க நேரம் வந்திருக்கிறது. அவர்களில் சிலர் உன் எல்லைகளை சோதிக்க வருவார்கள். நீ எங்கே ஆம் சொல்கிறாய், எங்கே இல்லை என்று சொல்ல தயங்குகிறாய். நீ உன்னை எவ்வளவு மதிக்கிறாய் என்பதை காட்ட வருவார்கள். அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் கூட அது உன்னை குறை சொல்ல அல்ல, உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள கற்றுக் கொடுக்கும் பாடம். சிலர் உன் வாழ்க்கையில் குழப்பத்தை கொண்டு வருவார்கள். அமைதியாக இருந்த பாதையில் புயல் போல. அந்த புயல் உன்னை திசை திருப்ப வரவில்லை. நீ தவறான இடத்தில் தங்கி விட்டாய் என்பதை உணர வைக்க. சில நேரம் அமைதியே ஆபத்தானது. அப்போது தான் மாற்றம் தேவை. நீ தயாராக இல்லாதபோது நல்ல மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நீண்ட காலம் தங்க மாட்டார்கள். அது தண்டனை அல்ல, பாதுகாப்பு. உன் உள்ளம் திறக்காத போது அந்த உறவுகள் உன்னை அழுத்தும். அதனால் அவர்கள் வந்து உன்னை எழுப்பி விட்டு போகிறார்கள். நீ தயாரான பிறகு மீண்டும் வேறு வடிவில் வரலாம். சிலர் உன்னை உன் கனவுகளுக்கு அருகே தள்ள வருவார்கள். நீ பயந்து ஒதுக்கிய ஆசைகளை நினைவூட்ட. நீ சின்னவன் அல்ல என்று சொல்ல. அவர்கள் உன்னை ஊக்குவிப்பார்கள். உன் திறமையை நீயே சந்தேகிக்கும்போது உன் மீது நம்பிக்கை வைப்பார்கள். அந்த மனிதர்கள் தேவதைகள் போலவே. சிலர் உன் வாழ்க்கையில் வந்து உன்னை நீயே சந்தேகிக்க வைப்பார்கள். அது கடினமாக இருக்கும். ஆனால் அந்த இடத்தில் தான் உன் உண்மையான அடையாளம் உறுதியடைகிறது. நீ பிறர் கருத்துகளால் உன்னை வரையறுக்க மாட்டேன் என்று தீர்மானிக்கும் தருணம் அது. அவர்கள் எல்லோரும் உன்னோடு வாழ வரவில்லை. சிலர் உன்னை மாற்ற வருகிறார்கள். சிலர் உன்னை நிறுத்த வருகிறார்கள். சிலர் உன்னை விடைபெற கற்றுக் கொடுப்பார்கள். விடைபெறுவதும் ஆன்மாவின் ஒரு வளர்ச்சி. பிடித்துக்கொண்டே இருப்பது மட்டுமே அன்பல்ல. சில மனிதர்கள் நீ அதிகமாக நேசிப்பாய். அவர்கள் போகும்போது நீ உடைந்து போவாய். அந்த உடைவு உன்னை காலியாக்க வரவில்லை, புதிய ஒளிக்கு இடம் செய்ய. நீ பழைய அன்பில் தங்கியிருந்தால் புதிய அன்பு உள்ளே வர முடியாது. நீ யாரையும் தற்செயலாக சந்திப்பதில்லை. உன் உள்ள நிலைக்கு ஏற்ப தான் சந்திப்புகள் நடக்கின்றன. நீ குணமடைந்து கொண்டிருக்கும் போது குணமடைந்த ஆன்மாக்கள் உன்னை தேடி வரும். நீ குழப்பத்தில் இருக்கும் போது குழப்பம் கொண்ட ஆன்மாக்கள் உன்னை அணுகும். அதனால் வெளியே யாரை சந்திக்கிறாய் என்பதை விட உள்ளே நீ யார் என்பதே முக்கியம். சிலர் உன் வாழ்க்கையில் வந்து உன் புன்னகையை திரும்ப கொண்டு வருவார்கள். நீ மறந்த சிரிப்பை நினைவூட்டுவார்கள். நீ சுமந்த பாரங்களை சற்றே கீழே வைக்க உதவுவார்கள். அவர்கள் போகும்போது கூட அந்த இலகுருமை உன்னுடன் இருக்கும். சிலர் உன்னை முழுமையாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். அது சரி. அனைவரும் உன் ஆழத்தை அடைய வேண்டிய அவசியமில்லை. சிலர் கரையை மட்டும் பார்க்கிறார்கள். சிலர் ஆழத்தில் மூழ்குகிறார்கள். யார் எவ்வளவு தூரம் வர முடியும் என்பதை ஆன்மாவே தீர்மானிக்கிறது. உன் வாழ்க்கையில் திடீரென வந்த மனிதர்கள் உன் கதையின் திருப்புமுனைகள். அவர்கள் இல்லாமல் நீ இப்போது இருக்கும் நீயாக மாறியிருக்க மாட்டாய். அதனால் அவர்களை வெறுக்கவும் வேண்டாம், பிடித்து கொண்டும் இருக்க வேண்டாம். அவர்கள் வந்ததற்காக நன்றி சொல்ல கற்றுக்கொள். இப்போது நீ யாரை சந்திக்கிறாயோ அவர்கள் உன் தற்போதைய நிலையின் பிரதிபலிப்பு. உன் உள்ளம் அமைதியாகும் போது அமைதியான ஆன்மாக்கள் அருகில் வரும். உன் உள்ளம் உறுதியடையும் போது உன் எல்லைகளை மதிக்கும் மனிதர்கள் வருவார்கள். என் தங்கமே, சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் திடீரென தோன்றுவது
உன்னை கலங்க வைக்க அல்ல, உன்னை நினைவூட்ட. நீ தனியாக இல்லை, நீ வழியில் இருக்கிறாய். உன் ஆன்மாவின் பயணம் சரியான திசையில் செல்கிறது என்பதற்கான மென்மையான சைகை அது. என் தங்கமே, அவர்கள் திடீரென வந்ததைப் போலவே சிலர் திடீரென மறைந்துவிடுவார்கள். அந்த மறைவு உன்னை கேள்விகளால் நிரப்பும். நான் ஏன் அவர்களுக்கு போதவில்லை என்ற சந்தேகம் எழும். ஆனால் உண்மை அது அல்ல. சில உறவுகள் ஒரு குறிப்பிட்ட இடம் வரை தான் வர முடியும். அந்த இடத்தை கடந்த பிறகு அவர்கள் உன் பயணத்தில் பாரமாக மாறுவார்கள். அதனால் காலம் அவர்களை மெதுவாக விலக்குகிறது. சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வந்து உன்னை மென்மையாக உடைப்பார்கள். கோபமோ வன்மமோ இல்லாமல். அவர்களின் மௌனம், அவர்களின் விலகல், அவர்களின் புரியாமை. அந்த உடைவு உன்னை காயப்படுத்தினாலும் உன் அகங்காரத்தை கரைக்கும். நீ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது என்பதை உனக்கு கற்றுக் கொடுக்கும். சிலர் உன்னை உன் பழைய காயங்களுக்கு திரும்ப அழைத்து செல்வார்கள். நீ ஏற்கனவே குணமாகிவிட்டேன் என்று நினைத்த இடங்களில் கூட இன்னும் எச்சங்கள் இருப்பதை காட்டுவார்கள். அது தோல்வி அல்ல, அது ஆழமான சிகிச்சை. மேலோட்டம் மட்டும் போதாது என்று ஆன்மா சொல்வது. சில மனிதர்கள் உன்னை மிகுந்த பொறுமையுடன் அணுகுவார்கள். உன் மௌனத்தை மதிப்பார்கள். உன் வேகத்திற்கு ஒத்திசைவார்கள். அவர்கள் உன்னை மாற்ற முயற்சிக்க மாட்டார்கள். உன்னை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த அனுபவம் உனக்கு புதிய அளவுகோலை கொடுக்கும். இனி நீ குறைவானதை ஏற்க மாட்டாய். சிலர் உன் வாழ்க்கையில் வந்து உன் நம்பிக்கையை சோதிப்பார்கள். மனிதர்களில் நம்பிக்கை வைப்பது சரியா என்ற கேள்வியை எழுப்புவார்கள். அந்த சோதனையின் முடிவில் நீ எல்லோரையும் சந்தேகிக்க கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. உன் உள்ளுணர்வை கேட்க கற்றுக்கொண்டால் போதும். சிலர் உன்னை அதிகமாக தேவைப்படுவார்கள். உன் நேரம், உன் சக்தி, உன் உணர்வு. நீ எல்லாம் கொடுப்பாய், காலியாகிவிடுவாய். அந்த இடத்தில் தான் உன் ஆன்மா உனக்கு எல்லைகள் பற்றி பேச ஆரம்பிக்கும். எல்லை என்பது சுயநலம் அல்ல, அது சுயபாதுகாப்பு. சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வந்து உன்னை நீயே விரும்ப வைப்பார்கள். உன் குறைகளை ஏற்றுக்கொள்ள, உன் பலங்களை மதிக்க. அவர்களின் பார்வையில் நீ உன்னை புதிய கோணத்தில் காண்பாய். அந்த அனுபவம் உன்னை உள்ளிருந்து உயர்த்தும். சிலர் உன் வாழ்க்கையில் வந்து நீ நினைக்காத பாதைகளை திறப்பார்கள். ஒரு வார்த்தை, ஒரு அறிமுகம், ஒரு ஊக்கம். அந்த சிறிய நிகழ்வு உன் எதிர்காலத்தை மாற்றக்கூடும். அதனால் யாரையும் சாதாரணம் என்று நினைக்காதே. ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு விதை. சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வந்து உன் பொறுமையை முடிவுக்கு கொண்டு வருவார்கள். நீ எவ்வளவு தூரம் தாங்குகிறாய் என்பதை காட்ட. அந்த முடிவு ஒரு வெடிப்பு அல்ல, ஒரு விழிப்பு. இனி போதும் என்று நீ சொல்வாய். அந்த சொல் உன் சக்தியின் தொடக்கம். சிலர் உன் வாழ்க்கையில் வந்து நீ எவ்வளவு வளர்ந்திருக்கிறாய் என்பதை காட்டுவார்கள். முன்பு உன்னை கலங்க வைத்த விஷயங்கள் இப்போது உன்னை தொடாமல் போகும். அந்த அமைதி நீ பெற்ற ஆன்மீக வளர்ச்சியின் அடையாளம். சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வந்து உன்னை விட்டு போகும் போது நீ நொறுங்காமல் இருப்பாய். முன்பு போல அல்ல. அது உன் இதயம் கல்லாகிவிட்டதற்கான சான்று அல்ல, அது உன் ஆன்மா வலுவடைந்ததற்கான சான்று. சிலர் உன் வாழ்க்கையில் வந்து உன் அன்பின் ஆழத்தை காட்டுவார்கள். நீ எவ்வளவு உண்மையாக நேசிக்கிறாய் என்பதை. அந்த அன்பு திரும்ப கிடைக்காவிட்டாலும் அது வீணாகாது. அது உன் ஆன்மாவின் விரிவாக்கம். சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வந்து உன் பயங்களை நேருக்கு நேர் நிறுத்துவார்கள். நீ தவிர்த்த உணர்வுகளை சந்திக்க வைப்பார்கள். அந்த சந்திப்பு உன்னை நடுங்க வைக்கலாம். ஆனால் அதன் பின் நீ சுதந்திரமாக சுவாசிப்பாய். சிலர் உன் வாழ்க்கையில் வந்து நீ எவ்வளவு தனியாக இருந்தாய் என்பதை உணர வைப்பார்கள். அதே நேரத்தில் நீ தனியாக இருந்தாலும் முழுமையாக இருக்க முடியும் என்பதையும் கற்றுக் கொடுப்பார்கள். துணை என்பது நிரப்பு அல்ல, அது பகிர்வு. சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வந்து உன் ஆன்மீக பயணத்தை தீவிரமாக்குவார்கள். வாழ்க்கை வெறும் வெளிப்புற சாதனைகள் அல்ல என்று நினைவூட்ட. உள் அமைதியின் மதிப்பை உணர வைப்பார்கள். நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் உன் வாழ்க்கை பாடத்தின் ஒரு வரி. சிலர் முழு பத்தி, சிலர் ஒரு சொல்லே. ஆனால் அந்த சொல்லே உன் பாதையை மாற்றக்கூடும்.
என் தங்கமே, யார் எப்போது வர வேண்டும் யார் எப்போது போக வேண்டும் என்பதை உன் சிறிய மனம் தீர்மானிக்கவில்லை. உன் ஆன்மாவின் பெரிய புத்தி அதைச் செய்கிறது. அதனால் வரும் மனிதர்களை பயத்துடன் பார்க்காதே. போகும் மனிதர்களை சாபமாக நினைக்காதே. உன் வாழ்க்கையில் திடீரென தோன்றும் மனிதர்கள் உன் உள்ள நிலையின் பதில். நீ உயரும்போது உன் வாழ்க்கையும் உன்னை சந்திக்கத் தொடங்குகிறது. அந்த சந்திப்புகளை மென்மையாக ஏற்று. பிடித்து கொள்ளாமல் நேசி. விடைபெற பயப்படாமல் வாழ். அப்போது ஒவ்வொரு வரவும் ஒவ்வொரு பிரிவும் உன்னை உன்னிடமே இன்னும் நெருக்கமாக கொண்டு வரும்.